Future Vision Study Center, Salem. Let's start with salient features of Indian Constitution. The topic name salient features of Indian Constitution. அப்படி நம்ம சொல்லலாம். சரி, okay. Constitution is a structure for the government as well as rule of the particular republic அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒரு குடியரசு இயங்குவதற்கு தேவையான அடிப்படையான விஷயம் வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணியாச்சு. இப்போ அதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டாவே பாசிட்டிவிட்டி தான். சரிங்களா? பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் கிரிட்டிசிசம். சரிங்களா? we gonna see two different segment that is called positivity as well as negativity. So salient features and criticism அப்படினு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? we start with the first salient feature is lengthiest written constitution அப்படினு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. Indian constitution is the lengthiest written constitution in the world. உலகத்திலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு அப்படினு நம்ம சொல்லலாம். ஓகே, what is the meaning of written constitution? சரிங்களா? written constitution அப்படினா என்ன அப்படினா ஒரு அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி அசெம்பிளின்னு கூடி அவங்க விவாதிச்சு பர்டிகுலர் எலமெண்ட்டை ரிட்டன் ஃபார்மேட்ல எழுதி அதை அடாப்ட் பண்ணி ரெசல்யூஷன் பாஸ் பண்றது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆப்வியஸ்லி இட் இஸ் அ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். தென் நவ் எப்படி இதுக்கு வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓவரால் 25 பார்ட் இருக்கு, 12 ஷெட்யூல்ஸ் வந்து இருக்கு. இனிஷியலி 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. நவ் பியாண்ட் 470 ஆர்டிகல்ஸ் அண்ட் 104 அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிகேம் த லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்டு. லெட் அஸ் நோட் தட். ஸோ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அமெரிக்கா இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இனிஷியேட் த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஷார்டஸ்ட்னாலும் அமெரிக்கா தான். ஷார்டஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனாலும் அமெரிக்கா தான். அப்போ லாங்கஸ்ட் ரிட்டன் அல்லது லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் இஸ் லென்த்தியஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுலயும் வேர்ல்ட்லயே லென்த்தியஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் drawn from various sources அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? what is mean by sources? Now let us understand about Government of India Act 1935. We took 2/3 of the sources from Government of India Act 1935. So Indian Constitution மேக் பண்ணும்போது 1935 ஆக்ட்ல இருந்து 2/3 பார்ட் நம்ம எடுத்தோம். So it is known as blueprint of Indian Constitution அப்படி நம்ம சொல்றோம் 1935 ஆக்ட். So அதை எடுத்து வச்சுட்டு அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், யுஎஸ் அந்த மீதி இருக்கக்கூடிய அயர்லாந்து, அதே மாதிரி ரஷ்யா, பிரெஞ்சு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து முக்கியமான யூனிக் ஃபீச்சர்ஸை எடுத்து நாம வைக்கிறதுக்கு பேர் தான் drawn from various sources அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயல்பாவே ஒரு புக் வந்து எழுதும் போது அதுக்கு ரெஃபரன்சஸ் எடுப்போம். அதே மாதிரி சிமிலர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு 60 கண்ட்ரீஸோட கான்ஸ்டிடியூஷன் படிக்கப்பட்டு அதுல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை எடுத்து அதை அலோகேட் பண்ணியிருப்போம். ஸோ சோர்சஸ்ன்னு சொல்லி தனி டாபிக் நமக்கு இருக்கு. ஸோ சோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தனி டாபிக் இருக்கு. However, Indian Constitution is drawn from various sources is a specific feature and salient feature. சரிங்களா? சரி, ஓகே. இத பத்தி டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? சரிங்களா? டாக்டர் அம்பேத்கர் proudly acclaimed that Indian Constitution ransacking of various constitution அப்படின்னு வந்து சொல்றாரு. What is mean by ransacking? ஸோ கொள்ளை அடிக்கிறது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா அங்க இருக்கக்கூடியதை அக்வயர் பண்ணிட்டு வந்துடுறது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டிடியூஷனையும் எடுத்து அதை சரியான முறையில் அலோகேட் பண்ணி ரீஆர்டர் பண்ணதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க. எஸ், we understand lengthiest written constitution is Indian Constitution drawn from various sources. Dr. Ambedkar proudly acclaimed Indian Constitution is a ransacking of various constitutions in the world. Next point, Indian Constitution consists of rigidity as well as flexibility. So what is the meaning of rigidity and flexibility? We make difference between rigidity and flexibility. Rigidity is unitary spirit அப்படின்னு நம்ம சொல்லலாம். So unitary spirit அப்படின்னு சொல்றது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப அதிகாரம் மிகுந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எமர்ஜென்சி பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு யூனியன் கவர்மெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பவர், ரெசிடுவல் பவர் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். So however, we can understand the features from USA as well as
பிரிட்டன். சரிங்களா? இந்த ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே பிரிட்டன்ல இருந்து மேக்ஸிமம் நம்ம எடுத்திருக்கோம். ரிஜிடா இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே நம்ம யூஎஸ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோர்சஸ் பார்க்கும்போது கிளியரா எந்த எலிமெண்ட் எங்க இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். However, rigidity and flexibility both are the salient feature for Indian constitution. So it is known as quasi federal அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? partially rigid, partially flexible. So completely rigid ஆவும் கிடையாது, completely flexible ஆவும் கிடையாது, partial ஆ இருக்கிறதுனால so it is understand as quasi federal அப்படி நம்ம சொல்லலாம். சோ இன்னும் கரெக்ட்டா நம்ம சொல்லணும் அப்படினா இதோட யூனிட்டரி ஸ்பிரிட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிகல் 1 அப்படி நம்ம சொல்லலாம். சோ ஆர்டிகல் 1 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் states about Union of India. So India is a republic state consist யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ பல மாநிலங்களின் ஒருங்கிணைந்த யூனியன் தான் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு மீனிங்ல இருக்கிறதுனால ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் பார்ஷியலி ரிஜிட் அண்ட் பார்ஷியலி ஃபிளெக்சிபிள். ஸோ தட் இஸ் நோன் as quasi federal அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் ஐ ரிப்பீட், ரிஜிடிட்டி எலமெண்ட் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். தென் ஃபிளெக்சிபிலிட்டி எலமெண்ட் வேர் drawn from British அப்படி நம்ம சொல்லலாம். So after that parliamentary form of government அப்படி நம்ம சொல்லலாம். So what is the need for parliamentary form of government? India has taken its major constitution sources from 1935 Act. So India referred பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சரிங்களா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பத்தி ரெஃபர் பண்றாங்க. அவங்க தே ஃபாலோட் வெஸ்ட்மினிஸ்டர் ஃபார்ம் அப்படி நம்ம சொல்லுவாங்க. சோ அவங்களோட பார்லிமெண்டோட பேர் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இருந்துச்சு. சோ இந்தியா ஆல்சோ மேட் herself as parliamentary form of government அப்படி நம்ம சொல்லலாம். சோ அப்ப யுஎஸ் பார்த்து சரி யுனைடெட் கிங்டமான இங்கிலாந்த பார்த்து இங்கிலாந்தோட வெஸ்ட்மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்ட் பார்த்து இந்தியா இன்ஸ்பயர் ஆகி இந்தியா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துச்சு. சோ இந்தியன் எக்ஸிகியூட்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ இந்தியன் எக்ஸிகியூட்டிவ் சிஸ்டத்துல பிரைம் மினிஸ்டர் ஒரு முக்கியமான ரோலை வந்து பிளே பண்றாரு. சிமிலரா இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் a மேஜர் ரோல். சரிங்களா? ரெண்டும் கம்பேர் பண்றதுனால இதோட முக்கியமான ஒரு ஃபீச்சரா பார்க்கிறது வந்து பார்லிமெண்ட். சரிங்களா? பார்லிமெண்ட் இஸ் த பிளேஸ் டு enact the law and make the constitution அப்படி நம்ம சொல்லலாம். கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் அமெண்ட்மெண்ட்ஸும் அங்க தான் நம்ம பண்ணுவாங்க. சரி, அப்ப பார்லிமெண்டரி சிஸ்டம் entire parliamentary system acquired from British Parliament அப்படி நம்ம சொல்லலாம். So that is called another feature, that is parliamentary form of government அப்படி நம்ம சொல்லலாம். So let us move on. Sovereignty and judicial supremacy. Sovereignty. So what is mean by sovereignty? Sovereignty is not interfere by any other states அப்படி நம்ம சொல்லுவாங்க. சோ அப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு யூனிக் ஃப்ரீடம் இருக்குது. சோ அப்ப யூனிக் ஃப்ரீடம் இருக்கும் பொழுது இந்தியாவுக்குன்னு இருக்கக்கூடிய சாவரினிட்டியை வந்து இந்தியா வந்து செக்யூர் பண்ணிக்கணும் அப்படி நம்ம சொல்லலாம். சோ அந்த அடிப்படையில இந்தியா இஸ் a sovereign state. சரிங்களா? இதுதான் பிரியாம்பிள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ இது சாவரின், சரிங்களா, சோசியல் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிரியாம்பிள்லயே ஸ்டேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ஜுடிஷியல் சுப்ரீமசி. சரிங்களா? சோ வாட் இஸ் த நீட் ஃபார் த ஜுடிஷியல் சுப்ரீமசி? ஜுடிஷியல் சுப்ரீமசி nothing but the rights conferred by the Supreme Court. Supreme Court னு ஒரு எலிமெண்ட் இருக்கு நமக்கு. சரிங்களா? இந்த சுப்ரீம் கோர்ட் மட்டும் பாத்தீங்கன்னா குவைட் நம்ம யுஎஸ் ஓட சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஈக்குவலான ரைட்ஸ் வந்து இது வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப இந்தியாவுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ப்ரொடெக்டர் யாருன்னு கேட்டா நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆப்வியஸா சொல்லுவோம். சோ சுப்ரீம் கோர்ட் கேன் ரூல் அவுட் த லா மேட் பை பார்லிமெண்ட். சோ பார்லிமெண்ட் மேக் பண்ண ஒரு லாவை ரூல் அவுட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு. So that is called independent judiciary also. So a judicial system also consists of independence அப்படி நம்ம சொல்லலாம். So அப்போ the judicial system of India is consist the independence அப்படி நம்ம சொல்லலாம். So அப்போ இது ஒரு யூனிக் ஃபீச்சரா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சாவரினிட்டி ஆல்ரெடி நமக்கு இருக்கு, as well as இந்த ஜுடிஷியல் இருக்கு. அக்கார்டிங் டு நேரு அவர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா பஞ்சசீல் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. பஞ்சசீல் பாலிசி, தென் நான் அலைன் மூமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சீனா கூட ஒரு சில அக்ரிமெண்ட் போடுறது, அதே மாதிரி அனிசேரா கோட்பாடு, தட் இஸ் கால்ட் நான் அலைன் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இனிஷியல்ல இருந்தே ஏற்படுத்தி இருந்தாரு. ஆனாலும் இந்த ட்ரீட்டி ஓரியன்டாவும் நிறைய இருக்கு, ட்ரேட் ரிலேஷன்ஷிப் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதெல்லாம் சாவரினிட்டி சம்பந்தப்பட்டது. as well ஜுடிஷியல் சுப்ரீமசி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஆஃப்டர் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் we took up the fundamental rights. சரிங்களா? fundamental rights which is derived from USA. so USA ல இருந்து நம்ம fundamental rights எடுக்கிறோம். we consist of 6 kind of fundamental rights. we go in deep into
பார்ட் 3 சரிங்களா. பார்ட் 3 வந்து நாம் நடத்தும் போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தின முக்கியமான எலிமெண்ட் பார்க்கலாம். நவ் let us move on fundamental duties. Fundamental duties acquired from Russia. Initially fundamental duties was not a part of Indian constitution. After that 42nd amendment 1976 added the fundamental rights, fundamental duties to the Indian constitution that consist 10 only சரிங்களா. அப்போ ஒரு 10 fundamental duties ஆட் பண்ணாங்க பின்னாடி 42nd amendment 1976 அடிப்படையில் ஆட் பண்றாங்க சரிங்களா. அப்படி ஆட் பண்ணும்போது அதுல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய அடுத்ததா இன்னொரு ஃபண்டமெண்டல் டியூட்டியும் ஆட் பண்ணாங்க நம்ம சொல்லலாம். ஆஃப்டர் தட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்ப டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம இதை எடுக்கிறோம் சரிங்களா. எடுத்தது மட்டும் இல்லாம இட் கன்சிஸ்ட் ஆஃப் நாவல் ஃபீச்சர் செட் பை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஸ்டேட்ஸ் தட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கன்சிஸ்ட் த நாவல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஒரு சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்களை சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹவவர் இது பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் பை த ஜுடிஷியரி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸே அதுதான் சரிங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் மேண்டிட்டரி, டைரக்டிவ் பிரின்சிபல் இஸ் ஆப்ஷனல் சரிங்களா. ஸோ அப்போ we can understand, we can difference mandatory as well as optional. ஸோ மேண்டிட்டரின்னு சொல்லும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஸோ ஆப்ஷனல் சொல்லும்போது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். These are all the salient features which is given in the Constitution of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். So after that we move on. Secularism. Secularism is a main feature for the Constitution of India which consists in the preamble. Preamble mention பண்ணிருக்காங்க secular அப்படினு சொல்லுவாங்க. It also added through the 42nd amendment later in the 1976 அப்படினு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம preamble பாக்கும்போதே பார்த்திருக்கோம். So India is a state not belonging to any particular religion. It is stand in the form of secularism. So secularism அப்படி சொல்லக்கூடியது எந்த ஒரு மதத்தையும் சாராமல் இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப Indian Constitution is common for all religion அப்படின்னு நம்ம சொல்லலாம். That is the idea. So now universal adult franchise. So we already know during the demand of Indian Constitution, Jawaharlal Nehru demanded universal adult franchise in the year 1938. So 1938ல ஜவஹர்லால் நேருவை டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஃப்டர் கெட்டிங் த இண்டிபெண்டன்ஸ் இந்தியா பிகம் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா என்னன்னா யாருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்களிக்கும் வயது வந்திருக்கோ அவங்களுக்கு அனைவருக்கும் வாக்குரிமை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. முன்னாடி இருந்த காலகட்டங்களில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கணும், டாக்ஸ் பே பண்ணக்கூடியவர்களா இருக்கணும், தென் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு ஆனாதான் அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் விமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. ஆஃப்டர் கெட்டிங் இண்டிபெண்டன்ஸ் எல்லாரும் கொடுத்தாங்க. பட் த ஏஜ் இஸ் 21. ஸோ அப்போ 21 இருந்துச்சு. தென் இட் ரெடியூஸ்ட் டு 18 in the year 1989 அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க த்ரூ த அமெண்ட்மெண்ட் 61st amendment 1988. ஸோ இதை பத்தி டீப்பா நம்ம எலெக்ஷன்ஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். However, Indian Constitution consists of universal adult franchise method of election அப்படின்னு சொல்லுவாங்க. Universal adult franchise nothing but the voting rights depending on only age, not religion, not based on the செக்ஸ். அந்த மாதிரி நம்ம என்ன சொல்லிருக்கலாம் சரிங்களா. மேல் ஃபீமேல் ரெண்டு கேட்டகரிக்கும் என்ன இருக்கு அப்படின்னா வாக்களிக்கிற உரிமை இருக்கு, ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஃப்டர் தட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இஸ் மெயின் salient features of Indian Constitution. So what is the citizenship? Citizenship rights conferred by the citizen who lived in the particular territory. So அந்த particular territory இருக்கக்கூடிய சிட்டிசனுக்கு இருக்கக்கூடிய மேஜர் ரைட்ஸ் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. Some states consist of dual citizenship. It's called USA and then England or some other Canada. So இந்த மாதிரியான நாடுகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி dual citizenship வச்சுக்கலாங்க. The person either can be dependent the two different countries அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை வந்து பிலாங் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பட் இன் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் சிட்டிசன்ஷிப். So that is called single citizenship form of government அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிட்டிசன்ஷிப்ங்கிற டாபிக்ல நம்ம விரிவா அதை பத்தி நம்ம பேசலாம். After that independent bodies. What is the motive for create the independent bodies in the governance? So for example CBI, CVC, then NHRC, National Human Rights Commission அப்படின்னு நம்ம சொல்லுவோம், National Commission for Women. So இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னு சொல்லிட்டு ரெண்டு செக்ஷனாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் Finance Commission is a constitutional body which
which calculates the financial need of the states and the shares between the union and the state government. So அப்போ யூனியன் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்சியல் அக்ரிமெண்ட்டை பத்தி அல்லது ஃபினான்சியல் ஷேர் பத்தி கொடுக்கறதுக்காக ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அமைக்கப்படுது. 5 years once அதை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. It gives estimation for the financial shares. After that, so we could consider the Niti Aayog. Niti Aayog is a planning agency. So planning agency before that planning commission அப்படிங்கிற பேர்ல இருந்துச்சு. ஸோ அப்போ நித்தி ஆயோக் அப்படிங்கிறது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம், நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ அப்படி இருக்குது. இருந்தாலும் ஹவவர் தே ஆர் ஆல் இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இண்டிபெண்டன்ட் பாடி கிரியேட் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுறோம். ஸோ ஆஃப்டர் தட் த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் விச் இஸ் லைட் இன் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். So what is the need of emergency provision? Emergency provision consists of three various parts, that is called national emergency, state emergency, as well as president rule, and final one financial emergency. Now the என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி. வாட் இஸ் த நீட் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி? நேஷனல் எமர்ஜென்சி இந்தியன் டெரிட்டரியில இந்தியன் என்டையர் இருக்கக்கூடிய சாவரனிட்டிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா we can proclaim the national emergency. So for example, the external aggression or war or internal rebellion, armed rebellion சொல்லுவாங்க. அப்ப ராணுவ புரட்சி ஏற்படுத்தாலும் சரி, பக்கத்து நாடு கூட போர் அல்லது போர் பதற்றம், ஆக்கிரமிப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுத்துமா நம்ம நேஷனல் எமர்ஜென்சியை ப்ரோக்ளைம் பண்ணலாம். the person who proclaim the national emergency is the president of India. So president of India is the person who consists the power to declare the national emergency. It also need the recommendation by the cabinet. Cabinet வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது நேஷனல் எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணுவாரு பிரசிடென்ட் நம்ம சொல்லலாம். ஸோ நவ் இது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃபீச்சரா இருக்குது. தென் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் வந்து அங்க வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா the union government, that is president can proclaim the president rule to the particular state அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? So these are all the features consist of Indian constitution அப்படி சொல்லுவாங்க. So after that local bodies. So what is the need of local bodies? So for the initial purpose, தொடக்கத்துல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல local bodies அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருந்துச்சு ஒழிய அதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் எல்லாம் கொடுக்கல. சரிங்களா? After that the formation of LM Singhvi commission during Rajiv Gandhi government, say they recommended the constitutional rights to form the local bodies. Local body consists of two different things, that is called urban local bodies as well as panchayat raj அப்படி நம்ம சொல்லலாம். So அப்போ panchayat raj is the body of third body of the government, that is called union government, state government. Third one is local government. Local government is divided into the two part, municipality as well as panchayat raj system. So panchayat raj system consists of various layers, that is called 3-tier system. Some other state followed 2-tier system, but majorly Indian constitution local bodies consist of 3-tier system அப்படி நம்ம சொல்லலாம். So in Tamil Nadu also consist of 3-tier system னு சொல்லுவாங்க. Then the state election commission created to conduct the local body elections அப்படி நம்ம சொல்லலாம். So அப்ப local bodies னு சொன்னாவே 73rd amendment 1992 as well as 74th amendment 1992, then the 11th schedule and 12th schedule அப்படி சொல்லக்கூடிய various sections நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படி நம்ம சொல்லலாம். So இதுதான் நம்ம இதுல கொடுத்திருக்கக்கூடிய local bodiesல கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். After that cooperative என்ன சொல்லுவோம்னா கோஆபரேட்டிவ் ஓரியன்டா இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்ட் ஷெட்யூல் 93rd அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இதுக்கான விஷயங்களை வந்து ஏற்படுத்துறாங்க. சரிங்களா? அப்போ கோஆபரேட்டிவ் பாடி ஆல்சோ ஏ கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். These are all the salient features of Indian constitution. Now the some description of the people who gave the Indian constitution about their quasi federal or federation. So அப்போ federation சொல்லக்கூடிய கூட்டாட்சியின் கூட்டாட்சி தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை 4 ஜூரிஸ்ட் வந்து விவரிக்கிறாங்க. So now let start with KC Ware. KC Ware is an eminent jurist which describes Indian constitution federal in form but unitary in spirit. So he said Indian constitution is federal in the form only, but actually it working as a unitary spirit. So he consider Indian constitution or a Indian government is a quasi federal government. So quasi means பாதின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப federal அப்படின்னா
கூட்டாட்சி. ஸோ அப்போ கூட்டாட்சியிலே பாதி கூட்டாட்சி தான் இருக்கு. குவாசி ஃபெடரல் அப்படி நம்ம சொல்லலாம். லிட்டரலி half federal அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ who acclaimed or who states that Indian constitution is a quasi federal? So the person name is KC Ware அப்படி நம்ம சொல்லலாம். So after that Maurice Jones. So Maurice Jones said that Indian constitution is a bargaining federalism. Indian constitution consists bargaining federalism. Federalism consists of equal rights, but in Indian constitution were divided into three different parts: the list, union list, state list, as well as concurrent list. But in the concurrent list, union government has higher rights compared to the state government அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு அதிகாரத்தை வந்து பிரிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ அந்த லிஸ்ட்டை வந்து பிரிக்கும்போது யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லி பிரிக்கும்போது ஸோ அதில் மென்ஷன் பண்றாங்க, சரிங்களா? ஸோ என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல. அதுல கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் அதிகமான ரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் எப்பயுமே பார்கெயின் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ Maurice Jones consider Indian constitution or Indian federalism is a far bargaining federalism. So after that Granville Austin said that India consists of cooperative federalism அப்படின்னு சொல்றாரு. cooperative federalism அப்படின்னு நம்ம சொல்லலாம். So Granville Austin. After that Ivar Jennings states that Indian federalism, so Indian constitution consists of centralizing tendency அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? So literally federalism consists the centralizing tendency. இப்போ federalism தான் இருக்கு, but it consists of centralizing tendency அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஐடியாலஜியோட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. So these are the explanation which is given by the constitutional expert about the federalism of India. So first about KC Ware said quasi federal, then Maurice Jones acclaimed that bargaining federalism, then Granville Austin states that cooperative federalism, and finally Ivar Jennings said that federalism of India consists of centralizing tendency அப்படி நம்ம சொல்லலாம். Let's discuss the criticism about the Indian constitution. ஸோ சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிசிசமும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜென்ரலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் டூ லாங், ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி நம்ம லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னோமோ அதே பார்த்தீங்க அப்படின்னு இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூ லாங்காக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லாமே. அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிகேட்டடாகவே இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த கிரிட்டிசிசம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்கலாம். எப்படி வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து ரொம்ப பெரிய ரோலை பிளே பண்ணிச்சோ அதன் மீது உங்களுக்கு வந்து விமர்சனங்கள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். Let's start with the criticism about Indian constitution. The first one is about the borrowed constitution. So already we discussed about the sources, சரிங்களா? அப்ப borrowed constitution சொல்லும்போது பாத்தீங்கன்னா வேரியஸ் சோர்ஸ்ல இருந்து இவங்க எடுத்திருக்காங்க, இவங்களாவே யூனிக் ஃபீச்சர்ஸோட இவங்க வந்து கிரியேட் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஸோ அதுதான் borrowed constitution சொல்லக்கூடிய ஒரு இதுல சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் பாத்தீங்க அப்படின்னா a carbon copy of 1935 act. So they criticized Indian constitution is the carbon copy of 1935 ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ 1935 ஆக்ட்ல இருந்த 2/3 பார்ட் எடுத்து வச்சு தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. A member of constituency assembly while making the Indian constitution, N. Srinivasan described that Indian constitution is a close copy of Indian government of India act 1935 அப்படின்னு வந்து சொல்றாரு, சரிங்களா? The language and the essence, so அதோட ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா close copy of 1935 act அப்படின்னு சொன்னது N. Srinivasan was the member அப்படின்னு நம்ம சொல்லலாம். So let us consider who acclaimed that close copy of Indian government of India act 1935 for the Indian constitution னு சொன்னா N. Srinivasan அப்படி சொல்லலாம். After that Ivar Jennings. So Ivar Jennings is the eminent jurist from British. இவர் வந்து சொல்றாரு, so directly the Indian constitution is directly derived from the government of India act 1935. so இதுல க்ளோஸ் காப்பி எல்லாம் கிடையாது, டைரக்டாவே அதுல இருந்து தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து இவார் ஜெனிங்ஸ் சொல்லியிருக்காரு. then B.R. Deshmukh also a member of constituency assembly described that the carbon copy, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 குள்ள ஒரு அடல்ட் பிரான்ச்சைஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. additionally added the adult franchise to the government of India act 1935 act became the constitution of India அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா? ஸோ அப்போ புதுசாலாம் ஒன்றும் அவங்க ஆட் பண்ண கிடையாது. 1935 ஆக்ட் கூட அடல்ட் பிரான்ச்சைஸ்ங்கிற ஒரு சிக்னிஃபிகண்டான ஃபேக்டர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்து P.R. Deshmukh அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் தட் டாக்டர் B.R. Ambedkar already said that he never ashamed to copy the sources which is in the
which is in the various countries. So அதை மென்ஷன் பண்றாரு. எப்படி மென்ஷன் பண்றாரு? நான் வேற கண்ட்ரில இருந்து எடுக்கிறதுக்கு நான் ashamed அப்படின்னு நான் கிடையாது. So அவர் என்ன சொல்றாருன்னா, we took the good part of the constitution, சரிங்களா, from the various country. So he acclaimed that good part of the constitution from the government of India Act in 1935. So Dr. B.R. Ambedkar's stance is the phrase that called good part of the Indian good part of the constitution சொல்லலாம். So அப்ப இந்த இதுலயே close copy directly acclaimed adult franchise is the only piece that's added in the finally good part of the constitution அப்படினு சொல்லி சொன்னதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். N. Srinivasan, Ivar Jennings, P.R. Deshmukh as well as Dr. B.R. Ambedkar அப்படி நம்ம சொல்லலாம். So after that now un-Indian constitution or anti-Indian constitution. Un-Indian constitution or anti-Indian constitution is the important criticism which is raised by M. Hanumanthaiya, சரிங்களா, K. Hanumanthaiya னு சொல்லுவாங்க. So his initial is K. So Hanumanthaiya was the eminent jurist and a member of a constituency assembly during the making of the Indian constitution. Now he acclaimed that we need music of veena or sitar, but we get only the English band அப்படின்னு வந்து சொல்றாரு, சரிங்களா. சோ அதாவது இவரோட கூற்றுப்படி என்னன்னா, நாங்க வீணையோட இசையை தான் கேட்டோம், அதே மாதிரி சித்தாரோட இசையை தான் எங்களுக்கு தேவையா இருந்துச்சு, ஆனா எங்களுக்கு கிடைச்சதோ என்னவோ இங்கிலீஷோட பேண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. who compared Indian constitution to the music instrument அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். the person Hanumanthaiya அப்படின்னு நம்ம சொல்லலாம். so after that it is un-Gandhian constitution. The Gandhian principles were not in the part of Indian constitution. So காந்தியனோட ஐடியாலஜி பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இல்ல. அப்படி இருந்தாலும் அந்த ஐடியாலஜி எல்லாமே ஆப்போசிட் டு தி ஐடியாலஜி which is conferred by காந்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப காந்தியோட ஐடியாலஜிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால the Indian constitution consider as un-Gandhian constitution அப்படின்னு வந்து சொல்றாங்க. So two different criticizers there. K. Hanumanthaiya சொல்றாரு, அவர் சொல்றாரு, the Indian constitution is exactly Gandhiji, Mahatma Gandhiji did not want அப்படின்னு வந்து சொல்றாரு. so மகாத்மா காந்திஜிக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அவரோட ஐடியாலஜிக்கு என்னெல்லாம் பொருத்தம் இல்லையோ அதெல்லாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. so K. Hanumanthaiya and T. Prakasam was an eminent leader of the eminent member of a constitution assembly. So he said that Indian constitution is opposite to the Gandhian ideology, that is called antagonism. Indian constitution consists antagonism ideology of Gandhian ideology அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. சோ அப்போ ஆன்டகனிசம்னு தெரியும், சரிங்களா. சோ புரோட்டகனிசம் அதோட ஆப்போசிட் வந்து ஆன்டகனிசம். அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது காந்தியன் ஐடியாலஜியோட ஆன்டகனிசம் அப்படின்னு வந்து சொன்னவர் வந்து டி பிரகாசம்னு சொல்லுவாங்க. சோ லெட் அஸ் ரிவைஸ். M. Hanumanthaiya describes the music of veena and sitar we wanted, but actually we are given English band அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. after that Gandhi didn't want அப்படிங்கறதையும் K. Hanumanthaiya தான் சொன்னாரு. after that T. Prakasam said that antagonism, சரிங்களா, antagonism of Gandhian ideology is Indian constitution அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாரு. after that elephantine size அப்படின்னு சொல்றாங்க. elephantine size nothing but இதோட சிம்பல் வந்து எலிஃபண்டா இருந்தாலும் அதே மாதிரி இதோட சைஸும் பாத்தீங்கன்னா elephantine size-ஆ இருக்கு. it is a largest size அப்படின்னு சொல்லுவாங்க. Ivar Jennings, the important critics, acclaimed that he said that Indian constitution is too long and too complicated. இது ரொம்ப பெருசா இருக்கு, அதே மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்குது அப்படின்னு சொல்லி இவார் ஜெனின்ஸ் சொல்லியிருந்தாரு. after that the same person Ivar Jennings said that the Indian constitution is paradise for lawyers to make the cases அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நிறைய அதாவது நிறைய கேஸ் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. acclaim that Ivar Jennings said that Indian constitution is the paradise of the lawyers அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த lawyers paradise அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.